நம்மள பல பேருக்கு பிடிச்ச பழமான வாழைப்பழம் மனிதர்களோட டிஎன்ஏவோட கிட்டத்தட்ட 50% ஒத்துப்போகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, பழம் தரும் பலன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழம் தான். உலக அளவில் வணிகத்திலையும் உற்பத்தியிலும் 4வது இடத்துல இருக்கிற உணவுப் பொருள் வாழைப்பழம். முதல் 3 இடத்துல எந்த உணவுப் பொருள் இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலகத்தோட பல பகுதிகளில் வாழைப்பழம் பிரதான உணவாக இருக்குது. ஈஸியாக கிடைக்கிதுன்னு இந்த பழத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஒரு முழுமையான சமச்சீர் உணவு சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தட்டில் கண்டிப்பாக வாழைப்பழம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் உங்களோட பிபியை கண்ட்ரோலில் வச்சு இதயத்தை பாதுகாக்குது. ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தில் ஒரு நாளுக்கு தேவையான 10% நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுகர் கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே வைக்க உதவுது. நாம் சந்தோஷமாக இருக்க காரணம் செரோட்டோனின் அப்படின்ற ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹார்மோனோட உற்பத்திக்கு தேவையான ட்ரிப்டோஃபன் அமினோ ஆசிட் வாழைப்பழத்தில் இருக்குது. வாழைப்பழம் ஒரு நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர். இதில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிறதால ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிடும்போது நிறைய நேரத்துக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க ரொம்ப நேரமாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக். வாழைப்பழத்தில் இருக்கிற விட்டமின் B6 மூளை வளர்ச்சிக்கும் சிவப்பணி உற்பத்திக்கும் ரொம்பவே உதவுது. இதில் இருக்கிற விட்டமின் C நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து காயங்களை ஈஸியாக குணப்படுத்த உதவுது. வாழைப்பழமில் யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.